அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மீண்டுமாக ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வாதமாக சுகத்தோடு பலத்தோடு காத்து சுகத்தோடு உங்களை வழிநடத்தியிருப்பாருன்ற விசுவாசத்தோடு உங்களை மீண்டுமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட நம்மளுடைய தேவ செய்திக்காக நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெள்ளம் தகப்பனே இசப்பா, நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக தாயாக துணையாக ஆண்டவரே இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. தாய் தன் பிள்ளைகளை காத்து வளர்ப்பது போல, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு வருகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எல்லா விதமான கர்த்தாவே அப்பா பலவீனங்கள் சோர்வுகள் வியாதிகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா துஷ்டனுடைய கர்த்தாவே எல்லா விதமான சத்ருவின் கர்த்தாவே கிரியைகளையும் ஆண்டவர் மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கரத்தில் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வேலும் தகப்பனே இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கர்த்தாவே கண்களை திறந்தள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய மன கண்களை திறந்து கர்த்தர் இந்த வசனங்களை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே மூலமாக நீர் பேச வேண்டுமா ஜபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, குறை ஒன்றுமில்லை என நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றுமில்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, எம்மை தாங்கிடும் நல்ல தகப்பனே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார், நம்மை தாங்குகிற தகப்பன் அவர். அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நாம் வந்து நம்முடைய தகப்பன் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைகள் என்ன என்பதை நம் தகப்பன் அறிந்து நமக்கு செய்ய முடியும். ஆனால் சில பிள்ளைகள் வந்து தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை வெறுத்து தன்னுடைய விருப்பத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது. ஆனால் ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆனாலும் கடவுள் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, ஆனால் கடைசி காலத்தில் கடவுள் கைவிட்டுருவார். ஏன்னா கடவுள் அவங்க கூட இல்லை, கடவுள் அவங்க கூட இல்லாததுனால பிரச்சனை வர நேரத்தில் அவங்களுக்கு
உதவி செய்ய முடியாது. நமக்கு வந்து பிரச்சனைகள் அநேகம் வந்த போதிலும், பலவீனங்கள் வந்த போதிலும், சோர்வுகள் வந்த போதிலும், அநேக காரியங்களில் நம்ம விழுந்து போன போதிலும், தோல்விகள் வந்த போதிலும் நம்மை வந்து தாங்கும்படிக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்படி அப்படின்னாக்கா, நம்ம வந்து பிரச்சனைகள் கூடவே போவோம். ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம தனியாக போக மாட்டோம். நம்மளை பின்தொடர்ந்து நமக்கு முன்பாக வருகிற நம் தகப்பன் அவர் நம்ம கூட இருக்கிறபடினால நம்ம பிரச்சனைகளை நேர்த்தியாக செயல்படுத்தி அதை எப்படி கொண்டு போய் சரியான முறையில் நம்ம முடிக்கணுமோ அந்த ஞானத்தை கொடுத்து அந்த கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ கூட வேதத்தில் அக்சால் என்ற ஒரு சகோதரி பெண், அவளுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்களை இந்த அக்சாலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுக்கலாம். அநேக மாதங்களாக அக்சாலை பற்றி படிக்கணும், அக்சாலுடைய மெசேஜ் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தான் கர்த்தர் எனக்கு அதற்கான காரியங்களை வாக்கி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கூட ஸ்தோத்திரம். இது வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இது அநேக பெண்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஒரு ஊந்துகோலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒரு பெண் குடும்பத்தை நடத்துறது ஞானத்தோட அப்படின்றத இந்த அக்சாலுடைய அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஹல்லேலூயா. யோசுவா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். யோசுவா 15:16 பாருங்கள். கீரியாத் சொப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். காலேப்ன்றவர் வந்து எப்படின்னாக்கா, அவர் வந்து மோசேயுடைய நாட்கள்லேயே இருந்திருக்கிறாரு. அவர் வந்து மோசையை போல தேவன் அவருக்கும் பலனை கொடுத்துருக்கிறார். மோசே சொல்லுவார், தேவன் மோசையை குறித்து சொல்லும் பொழுது, மோசையுடைய கண்கள் 120 வயது ஆன பிறகு கூட அவருடைய கண்கள் இருளடையவில்லை, அவருடைய கால்கள் பலன் குன்றி போகவில்லை, சரீரத்தில் பலன் குன்றி போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதே போல் தான் காலேப சொல்வார், கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நாட்களிலிருந்து இருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்குது, அந்த அந்த ஆரோக்கியத்தோடு நான் இன்னும் கர்த்தருக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் தராரு. அதே போல் தான் தன் தகப்பன் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் தன்னுடைய பிள்ளைகள் வளருவாங்க. அந்த குடும்பமும் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லுவோம், அப்பா தான் நம்மளுடைய முதல் கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா தான் ரோல் மாடலாக இருப்பார். அப்போது அந்த அப்பாவுடைய செயல்களை பார்த்து தான் அந்த குழந்தைங்க வளரும். அதே போல் தான் நாமளே அப்படி தான் வளர்ந்துருப்போம் இல்லைங்களா. நம்மளுடைய அப்பா, நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆண் மகனை பார்க்கும் பொழுது அது ஒரு நம்ம தாய், நம்மளுடைய சித்தி, பெரியம்மா, அத்தைகள், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குள்ளே இந்த கேரக்டரை நான் வளர்த்துக்க போகிறேன், இந்த திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த திறமையை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வந்து அந்த மாதிரி யோசித்தது உண்டு. நீங்களாம் யோசித்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல முன்மாதிரிகள் இருக்குவாங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ வந்து அக்சாலை விவாகம் பண்ணும்படிக்கு அந்த இடத்துல வந்து அநேகர் வந்து போட்டி போட்டு இருக்கலாம். அக்சால் வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ராஜகுமாரத்தியை போல அப்படி இருந்தாங்க. அந்த நாட்களில் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை, எல்லாருமே சமமாக இருந்தாங்க. அப்போ வந்து அந்த நாட்களில் அழகான பெண் அக்சால், அழகான ரூபவதியாக இருந்திருப்பாங்க. அப்போது அந்த அக்சாலை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா, இப்படிப்பட்ட பெண்ணு எனக்கு மனைவியாக வந்தால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், இப்படிப்பட்ட மருமகள் என் குடும்பத்துக்கு வந்தால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இப்படிப்பட்ட பெண்ணை என் சகோதரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தா என் சகோதரனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் யோசிப்போம் இல்லைங்களா. அதே போல் தகப்பனும் யோசித்திருப்பார், எப்படி என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு போட்டியை வைக்கிறாரு பாருங்கள். அப்பொழுது 13வது வசனத்தில் பாருங்கள், எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்திருந்தான். அங்கிருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கிருந்து தெபிரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபிரின் பேர் கிரியாசேப்பேர் என்ற இருந்தது.
அப்போ பாருங்கள், அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களெல்லாம் விரட்டி தள்ளிட்டு அந்த இடத்துல அவர் வந்து அவர் குடிகளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருப்பார் காலேபு. அவருக்கு பிறந்த மகள், அவரை பார்த்து வளர்ந்த மகள் எப்படி இருப்பாங்க? அவருக்கு வந்து ஞானத்திலையும் மற்ற வீரத்திலையும் அழகுலையும் அந்த மகள் வந்து அக்ஸால் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார். அப்போ அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன்னு. அப்பொழுது காலேபின் சகோதரன் ஆகிய கேனாசியின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அப்போது அந்த ஒத்னியேல் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிடுறாரு. அப்போ அவர் ஜெயிச்சிட்ட பிறகு அந்த அக்ஸாலை வந்து அவருக்கு மனைவியாக திருமணம் செய்து தராங்க. அப்போது அவர்கள் போகும் பொழுது அவர்கள் கேட்கின்றது என்னன்னா, ஆண்டவர் நாம் கூட பாருங்கள், நம்ம கூட திருமணமாகி போகும் பொழுது அநேகருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், அநேகருக்கு இருக்காது. நம்மளுக்கெல்லாம் அது கிடைக்காது, சிலருக்கு கிடைக்கல, அநேகருக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கலாம். அப்போது அவங்கள வந்து கேட்கும் போது பெண்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவள் வந்து புறப்படுகையில் 18வது வசனம் பாருங்க. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து மேலிருந்து காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். இப்போ வந்து திருமணமாகி அவங்க வந்து குதிரை மேலேயோ கழுதை மேலேயோ உட்கார வச்சு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போயினே இருக்கும் போது அப்பா வந்து மேலே நின்று பார்த்துனுக்குவார், பொண்ணை வழி அனுப்பி விட்டுட்டு. அப்போது மகள் வந்து குதிரையை, அதாவது கழுதையை நிறுத்தி வச்சுட்டு அவங்க இறங்குறாங்க. கூட பனிப்பெண் இருப்பாங்க. அப்போ அந்த பனிப்பெண் கேட்குறாங்க, என்னம்மா அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ அவங்க போய் ஒத்தினேல்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு நிலத்தை கொடுத்துருக்குறாரு, ஒரு வயல்வெளியை கொடுத்துருக்குறாரு. அது வந்து எனக்கு நல்ல பூமியாக தெரியல, அதனால் அது வந்து வறண்ட நிலமாக இருக்குது, அதனால் நான் நீரூற்றான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலத்தை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த அக்ஸால் வந்து இந்த யோசிக்காமல், ஐயோ நம்ம அப்பாக்கிட்டே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற இடத்துல போய் நம்ம எப்படியோ வாழ்ந்துக்கலாம், கஷ்டப்பட்டு புருஷன் கையில் ஒப்பு கொடுத்துறாரு, அதனால் நாம் போய் அங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இந்த ஆசீர்வாதம் வந்து பின்னாடி வர ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அநேகர் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமானது நம்ம கேட்டு வாங்குறதில்ல, தகப்பனிடத்தில் கேட்டு வாங்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சுதந்திரங்கள் கிடைக்கும். அப்போது வந்து அந்த சுதந்திரத்தை அவங்க வந்து கேட்கும்படிக்கு கழுதுலேருந்து கீழே இறங்குறாங்க. அப்போ வந்து அவங்க கணவர்கிட்ட கேட்டுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் அப்பாக்கிட்ட இந்த காரியத்தை எனக்கு கேட்க போகிறேன்னா, அவரும் போய் சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம கேட்டால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தன் மகளுக்கு கொடுத்ததுனால அந்த வறண்ட நிலத்திற்கும் அந்த நீர்ப்பாய்ச்சல் இடத்துக்கும் தேவையான தண்ணீர் வந்து இந்த நீர்ப்பாய்ச்சல் இடத்துல இருக்குது. அவங்களுக்கு தேவையானாக்கா அந்த வறண்ட நிலத்தில் அந்த தண்ணீரை கொண்டு போய் போட்டு அவங்க வந்து அங்கே விவசாயம் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ வந்து அந்த ஒரு புத்திசாலித்தனம், சாமர்த்தியமான யோசனை அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்ததுனால போகிற வழியிலேயே அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. இல்லைனா சில நாட்கள் போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அவங்க ரொம்ப யோசனையாக புத்திசாலித்தனமாக அவங்க செஞ்சதுனால அந்த ஆசீர்வாதமான தோட்டம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லை, நியாயாதிபதிகள் 1:12 பார்ப்போம். அதுலேயும் இந்த வசனம் தான் இருக்குது. அப்பொழுது காலேப் கிரியாத் சோப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, அதாவது கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு இறங்கி வராங்க.
நான் எங்கள் அப்பாக்கிட்ட இதை கேட்க போகிறேன் அப்படின்னு ஆலோசனை பண்ணி தான் 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி அவங்க கழுதையிலிருந்து இறங்குறாங்க. கழுதை மேலிருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்போது இப்போ பாருங்கள், நம்ம இப்போல்லாம் காரில் தானே போகிறோம். காரில் போயினே இருக்கும்போது காரை ஸ்டாப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். என்ன ஆகிடுவோம், ஐயோ என்ன ஆயிடுச்சோ, என் பொண்ணு கார் நின்றுச்சே, போன மாப்பிள்ளை கார் நின்றுச்சு, ஏதாவது பிரச்சனை நடந்துக்குமா, என் பொண்ணு ஏதாவது பேசியிருப்பாளா, என் பொண்ணு எதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாளா, இல்லை மாப்பிள்ளை எதாவது பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு தாட் வந்துடும் எல்லாருக்குள்ளேயும். ஏன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே அப்படி தாக்குது. ஒன்று பொண்ணு பிரச்சனை பண்ணுவா, இல்லை மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணுவா, இல்லை மாமியார் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த காலத்தில் பயந்துருவோம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க அப்பா என்னாச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 15 பாருங்கள், அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்குறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் கேட்கணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்கணும். காலேபுடைய மகள் அக்சால் அப்பா கிட்ட நேரடியாக கேட்டாங்க, அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அப்பாக்கள் கொடுப்பாங்களா என்னான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை என் சொத்து பையனுக்கு அடுத்து என்னுடைய எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த பயம், ஏன்னா முற்காலத்தில் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பணம், அதனால் அந்த பயம் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாம் இப்போ ஏமாத்திடுறாங்க. முன்னாடி இருந்த அன்பு ஸ்நேகம் அதெல்லாம் இப்போ இல்லை. சொத்து இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்குவாங்க, சொத்து எல்லாம் போயிட்ட பிறகு அவங்களே அடித்து துரத்திடுறாங்க. நிறைய கதைங்களை பார்த்துருக்குறோம். ஒரு வயசான பெரிய பாட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்களெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாம் என் பிள்ளைங்க என்ன பார்க்கல, என் சொத்தெல்லாம் வாங்கிட்டு பேர் எழுதிக்கிட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க, எனக்கு சாப்பாடு போடுறதில்ல, என்னை படுக்க இடம் கொடுக்குறதில்ல, என்னை மருமக கொடுமைப்படுத்துகிறா, என்னை மகன் அடிக்கிறான் அப்படின்னலாம் சொல்லி அழுந்துருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அதனால தான் இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இந்த காலத்தில் நம்ம ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாருங்கள், 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கூட அங்கே அக்சாலை பற்றியும் காலேபை பற்றி சொல்லிடுறாங்க. அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கு கிபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாயையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். அப்போ பாருங்கள், அக்சாலுடைய மகள் காலேபுடைய மகள் அக்சால் அப்படின்றது இங்கே மறுபடியும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அக்சாலை போல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கணும்னா, யோசித்து நம்ம செயல்படணும். நம்ம கௌத்தன்னு எதையும் கேட்கவும் கூடாது, எதையும் எடுத்துக்கவும் கூடாது இல்லைங்களா. அதனால் கர்த்தருடைய ஞானம் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்மளுடைய பூமிக்குரிய தகப்பன், தாய், பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பிரயாசப்படும் பொழுது நம்மை உருவாக்கின கர்த்தர், நம்மை ஆதரிக்கின்ற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நமக்காக தன் ஜீவனை கொடுத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகமாக செய்வது, அதைவிட நன்மையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. சில காரியங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் எனக்கு நடந்திருக்கிற காரியங்கள் தெரிஞ்ச விஷயங்களில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அவங்கள எப்படி சொல்லுவாங்கனாக்கா, உனக்கு குழந்தை இன்னும் பொறுக்கலை, உனக்கு குழந்தை பொறுக்காது, அதனால் நீ இந்த காரியத்தை செய்யணும். ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை பெற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா யாருன்னா குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஆனால் தப்பான காரியங்களை யோசிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்துக்காக ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட காரியம் இது. அவங்க சொல்கிறாங்களா, ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரு சகோதரி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. நல்ல திக்கு ஃப்ரெண்டு. அப்போது இந்த சகோதரியுடைய ஹஸ்பண்ட் சொன்னாராம், உன் ஃப்ரெண்டுக்கு குழந்தை இல்லை இல்லையா, அதனால் அவங்களுக்கு குழந்தைன்னா தத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தை வந்து தத்து எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கிறாரு அவங்க ஹஸ்பண்ட். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படி கேட்டாங்களாம், அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாராம், இதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு அந்த 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 அதாவது தவறான முறையில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, இந்த தவறாக அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. பணத்துக்காக நாம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த கேட்டுட்டு அந்த சகோதரிக்கு ரொம்ப வருத்தம் மனசு. அக்கா பாருங்கக்கா இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன ஒன்றும் நீ பேசிக்காத, யார்கிட்டையும் பேசிக்காத, அவங்கக்கிட்ட பேசாது, இனிமேல்ட்டு அவங்கக்கிட்ட நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசுறதே இல்லையா, அவங்களும் அவங்கக்கிட்ட பேசுறதுலையா. இப்போ வந்து பாருங்கள், தன் சொந்த புருஷனை கூட விற்று போடுறதுக்கு பெண்கள் வந்து ரொம்ப துணிகரமாக இருக்கிறாங்க. தன் கணவனை யாரோ பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த காலத்தை விட இப்போ வந்து தன் கணவனை வந்து பணத்துக்காக விற்று அவன் மூலமாக அந்த அவங்க ஒரு பணக்கார, அதாவது நல்ல வசதியான ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை கொடுத்துட்டாக்கா அந்த அதன் மூலமாக பணத்தை வாங்கி இவங்க குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த கலகம் இல்லையா, அது தவறான காரியம் இல்லையா, இதை உணராமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்குது. அதனால பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம மேலே வந்து அக்கறையாக இருக்கிறாங்க, நம்ம மேலே வந்து ரொம்ப கரிசனையாக இருக்கிறாங்கோ, நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது. அதான் இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத ஜனங்க, தவறாகவே யோசிக்கிற, தவறாகவே சிந்திக்கிற, தவறாகவே செயல்படுகிற இந்த பொல்லாத ஜனங்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நாம் வந்து நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்மளுடைய சகோதரிங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மையாக செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அவங்களுக்குள்ளாவே ஒரு கொடூரம் இருக்குது, ஒரு தீமையான காரியம் இருக்குது. நீங்களே அப்படி செய்வீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ பாருங்கள், நம்ம வந்து பிதாவிடத்தில் கேட்கணும், நம்ம தேவனிடத்தில் கேட்கணும், நம்மளை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத அவர் நமக்கு தருவார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷருங்க கிட்ட போய் கேட்குறோம், மனுஷருக்கு முன்பாக போய் நிற்கிறோம், மனுஷனுடைய பரிதாபம் நம்மளுக்கு கிடைக்குமா, மனுஷனுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனுடைய இரக்கம் வந்து நமக்கு பாவத்தை தான் கொண்டு வரும், மனுஷனுடைய இரக்கம் வந்து நம்மளுக்கு துரோகத்தை கொண்டு வரும், மனுஷனுடைய இரக்கம் வந்து நம்மளுக்கு அழிவை கொண்டு வரும். அதனால் நாம் மனுஷனுக்கு முன்பாக போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அழுது புலம்பி என்னன்னா பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட போய் என்னன்னா செய்யுங்க, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய இந்த வறுமையான ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த அக்சால் பாருங்க, தன் தகப்பன் இடத்துல போய் கேட்குறா, எனக்கு இந்த வறண்ட நிலத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, அது இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தகப்பன் அது நியாயம்னு அறிந்திருந்தார். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வறண்ட வாழ்க்கையாக இருக்குது, நீர்ப்பாய்ச்சல் இல்லாத வாழ்க்கையாகுது. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், இந்த வறண்ட பூமியை மாற்ற முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டே போய் நின்று கையேந்த வேண்டியது அவசியமே இல்லை.